மேகி எங்க அப்பான்னு சொல்லுங்க. அப்பா மேல பாசம் இல்லைன்னா பரவாயில்ல, அம்மான்னு சொல்லுங்க. காலையில இருந்து செல்லுன்னு சாவடிச்சிட்டு இருக்கங்களா பாவம். என்ன சொன்ன? இல்லம்மா, மனசுல பட்டதை சொல்றது குத்தமா? இப்ப கோமட்லயே குத்துவாங்க போறேன். ஏய் மேகி, அப்பா அப்பான்னு கூப்பிடு. அப்பா பேட் பண்ணல, அம்மான்னு சொல்லு. கண் சொல்லு, கண் சொல்லு. லிசா மூஞ்சி ஜூம்ல கட்டாத, ஜாம்பி நடிச்சிட போகுது. அண்ணன் சொல்லு. கேட்டியா நம்ம குழந்தை ஏன் போடுன்னு சொல்றேன். உங்க மண்டையில முடித்தாலுனா மூளையுமா இல்ல? ஐயோ மேகி, ஏமா பேச மாட்ற? சும்மா தொந்தரவு பண்ணாதம்மா. சிலர் வாய் திறந்து வாங்கி கட்டிக்கிறத விட வாய் மூடிக்கிட்டு தன்னை முட்டாள்னு நினைக்கிறது பெட்டர்னு நினைப்பாங்க. என்ன சொல்ல வர்றாங்க என் பொண்ணு? பேசாதனால முட்டாளாக்கின்றா இல்லை முட்டாள் மாதிரி பேசாதுன்றா? வெள்ளை கேட்க மெல்ல பிறகுடே. நல்ல வேலை நான் முட்டாள் இல்லை. இங்க பாருங்க, இந்த மேகசின்ல என்ன சொல்ல வராங்கன்னா, மேகினால ஒரு வயசுல பேச முடியாதுக்கான காரணம் அவளோட நாக்கு இன்னும் வளரன்னு அர்த்தமாமா. சரி, என்னோட முதல் வார்த்தை என்ன? யாருக்கு தெரியும்? தொண்டை வரைக்கும் வருது, வாய்க்கு வெளியே வர மாட்டேங்குது. ஆனா லிசாவோட முதல் வார்த்தை உருவான கதை ரொம்ப கியூட்டா இருக்கும். கேக்குறீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க மபி, சொல்லுங்க. 80 காலகட்டங்கள்ல வசந்த காலத்தோட ஆரம்பத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. லிசா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிங்ஃபீல்ட் சிட்டியோட ஓரத்துல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே ஃபிளாஷ்பேக் போலாம். தேங்காய் பண்ண கிரீம் பண்ண வெஜ் பப்ஸ் முட்டை பப்ஸ் சமோசே. தேங்காய் பண்ண கிரீம் பண்ண வெஜ் பப்ஸ் முட்டை பப்ஸ் சமோசே. ஹாப்பி பர்த்டே யாரு? டென்ஷன் இல்லை கேடு. என்ன வேலையை முடிச்சிட்டேன் நான். போட்டப்போ ரசினி டன்னு. ஏய், இன்னும் பெரியவங்களை வழியில கூப்பிட்டு பேசணுப்பா. இங்க அப்பான்னு சொல்லி. ஹோமர். அப்பா ஹோமர். அப்பா. ஆ இப் அப் வந்துட்டு போயா டோமரே. குட்டி சாட்ட. அழுத்தியா பிடிக்கிற? இது வர இதோ பெருமாளே. அப்பா அப்பா, அன்னைக்கு ரோட்ல ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்களே, நான் வீட்ல பண்றேன் பாருங்க எப்படி. சபாஷ் டபாவோட ஒரு கம்பு தர எண்ணி நாடு. வாடா. வாங்க வாங்க, முடிஞ்சா வாங்க. யாராலையும் முடியாது, என்னாலதான் முடியும். அப்புறம் அந்த ராணி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்புறம் என்னமா ஆச்சு? ஐயோ விட மாட்டோம் போல. அப்புறம் 30 ஆண் குழந்தை 30 பெண் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? திவாகர், டேவிட், தக்ஷினி. அதுக்கப்புறம் நீ ஆச்சு. மம்மி மா சரிதான் போங்க. சீன் டபாக் டம் டம். சீன் டபாக் டம் டம். சீன் டபாக்கு டம் டம். இங்க பாரு மூக்கு எடுத்துட்டு. இங்க பாரு பர்ஸ் எடுத்துட்டேன். பாவி இன்னொரு தடவை பண்ற கட்டுங்க ஒழுக்கமா இருக்கணும். முடியாது. சும்மா அவனையே திட்டிட்டு இருக்காதீங்க. உங்களை தொல்லை பண்றதுக்கு இன்னொரு ஆளு தேடி வந்துகிட்டு இருக்கா. எனக்கு ஒப்பனை அவனதான் வீட்டுக்கு இருக்கணும் சொல்லிக்கல. அப்படிலாம் இல்ல, அப்போ நமக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போறான். சிறப்பு, மிக சிறப்பு. அப்பா சாவிக்கு டாட்டா சொல்லுங்க. எனக்கு ஒரு எண்ணம் இல்லையே. ஏய் பார், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பா கிடைக்க போறாங்க. எவன் பார்த்து விளையாடாத. இதோ ஒண்ணுமே தெரியாம கொஞ்சம் அவன் தான். உனக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு இன்னைக்கு சோறு கட்டு. அப்படியே இரு. அத்தை மாமா. ஐயோ நீ வாடி தங்கம்.